ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலைராஜ். டிஎன்பிசி அண்டு தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதை பற்றி தான் நம்ம முழுக்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் நம்ம டைம் ஒர்க்கை பற்றி தான் இந்த வீடியோஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த டைம் ஒர்க்கில் ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸில் சில பேசிக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ரூல்ஸ் அந்த சம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில ஷார்ட் கட்ஸும் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே போல் இந்த வீடியோலையும் நம்ம என்னென்ன ஷார்ட் கட்ஸ் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை சார்ந்த சம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிடுறேன். ஏ அண்ட் பி கேன் டுகெதர் ஃபினிஷ் யுவர் ஒர்க் இன் 30 days. They worked together for 20 days and then B left. After another 20 days, A finished the remaining work. In how many days A alone can finish the job? Right. ஸோ போன சம்ஸ்லாம் நம்ம வந்து சில மெத்தட்ஸ் பார்த்துருப்போம் போன வீடியோஸில், சரிங்களா? சில ஷார்ட்கட்ஸ் பார்த்துருப்போம், சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஸோ அது வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? ரைட். ஸோ ஏபின்னு 2 பேர் இருக்காங்க, சரிங்களா? ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 30 days வந்து பண்ணியிருப்பார். ஏவும் பியும் சேர்ந்த ஒர்க்கை 30 days பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி ஒர்க் டுகெதர் ஃபார் 20 days. ஆனால் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தால் 30 days பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து 20 நாள் மட்டும்தான், 20 days மட்டும்தான் பண்ணாங்க. பண்ணிவிட்டு பி மட்டும் விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் திரும்ப 20 days கழித்து ஏ வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிட்டார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 20 days, சரியா? ஏவும் பியும் சேர்ந்து 20 days ஒர்க்கை பண்ணாங்க. பி விட்டுட்டு போன அப்புறமும் இன்னொரு 20 days ஏ வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காரு, சரிங்களா? அப்போது ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளாக பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரிங்களா? அப்போது ஏ மட்டும் தனியாக இருந்தால் அந்த ஒர்க்கை எத்தனை நாள் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சம் வந்து நம்ம போன சம்மில் இதே மாதிரி ஒரு சம் வந்து கேட்டிருப்பாங்க. அங்கேயும் வந்து நமக்கு லெஃப்ட் ஆகிருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து குறிப்பிட்ட டேஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, இத்தனை நாள் விட்டுட்டு போயிட்டாங்க, இத்தனை நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நமக்கு வெறுமனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து 30 days வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணுறாங்க. ஆனால் 30 days ஒர்க்கு பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க 20 days மட்டும்தான் பண்ணாங்க. ஆஃப்டர் அனதர் 20 days, இன்னும் 20 days கழித்து பி வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிட்டார், சரி? அப்போ ரிமைனிங் ஒர்க்கு எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஏன்னா எப்பயுமே நம்ம கொஷினில் அலோன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராடக்ட் பை டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேஸுங்க. ஸோ என்ன டேஸ் கொடுத்துருக்கான்? ஒன்று வந்து 30 டேங்க, ஒன்று வந்து 20 டேங்க. ஸோ அந்த 2 டேஸையும் நம்ம வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸையும் ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ப்ராடக்ட்ன்றது 2 days. ஸோ 30 × 20 டிவைட் பை டிஃப்ரென்ஸ்னால் 30 20 போச்சுன்னா எவ்வளோ? 10. ஸோ 10. ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். அப்போது 0 போயிடும். ரிமைனிங் வந்து 30 × 2 நமக்கு 16 கிடைக்கும். அப்போ ஏ மட்டும் அந்த ஒர்க் எத்தனை நாள் பண்ணியிருப்பாராமா? 60 days பண்ணியிருப்பாராமா, சரிங்களா? ரைட். திரும்ப நான் கொஷின் இன்னொரு முறை சொல்கிறேன். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 30 days பண்ணுறாங்க. ஆனால் 30 days பண்ண வேண்டிய வேலைக்கு பதிலாக தி ஒர்க் டுகெதர் ஃபார் 20 days. 20 days மட்டும்தான் அவங்க ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு அப்புறமா அந்த 20 நாள் கழித்து பி வந்து விட்டுட்டு போயிட்டார். ஆஃப்டர் அனதர் 20 days, இன்னொரு 20 days வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். அப்போ ஏ வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இன்னும் வந்து 20 days வந்து ஆச்சு, சரிங்களா? உடனே வந்து நம்ம பயங்கரமாக யோசிச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் வந்து 20 days பண்ணியிருக்காங்க. அப்போது இன்னொரு 20 days ஏ எடுத்துக்கிட்டாருன்னா அப்போ 20 + 20 40 daysன்னு போடக்கூடாது. ஏன்னா அவன் கேட்குறது ஏ மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க்கை பண்ணி தான் அத்தனை நாள் பண்ணியிருப்பாங்கன்னு தான் கேட்குறான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணுறோம், ஆன்சர் வந்துச்சு, சரியா? ரைட். ஸோ யாருக்கா டவுட் இருக்குது அந்த சம்மில்? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த சம் போயிடலாமா? ஓகே, அடுத்த சம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான சம்முங்க. எல்லா சம்முமே நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நம்ம வீடியோஸில் வந்து சொல்லிகிட்டு இருப்போம்ல, அதே மெத்தடில் பார்ப்போம்.
பட் அங்கே எங்கே மல்டிப்ளை பண்ணணும், எந்த நம்பர் மைனஸ் பண்ணணும், இதை வந்து ஆட் பண்ணணும், அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? அது எந்த கொஷினில் எப்படி பண்ணுறது, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, பெருசாலாம் எதுவுமே கிடையாது. டெக்னிக்கல் போட்டு போயிடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு படிச்சிடுறேன். எக்ஸ் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 40 days. He worked at it for 8 days and then y finished it in 16 days. How long will they together take to complete the work? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு ஒய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. எக்ஸ் ஒய்னு 2 பேர் இருக்காங்க. எக்ஸ் வந்து ஒரு ஒர்க் வந்து 40 days பண்ணுறாரு. சரி, எக்ஸ் வந்து ஒரு ஒர்க் வந்து 40 days பண்ணுறாரு. ஹி ஒர்க் அட் இட் ஃபார் 8 days அண்ட் தென் ஒய் ஃபினிஷ்ட் இன் 16 days. சரி, எக்ஸ் வந்து 40 days ஒர்க்கை பண்ணுறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணிட்டாராம்மா, 8 days மட்டும் பண்ணிவிட்டு ஒய்கிட்ட கொடுத்துட்டாரு. ஒய் வந்து இந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 days வந்து பண்ணுறாரு. அப்போது எவ்வளோ நாள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எக்ஸ் வந்து 40 days அந்த ஒர்க்கை வந்து பண்ணலை. ஆனால் அவர் தனியாக பண்ணி தான் 40 days அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறான். சரிங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 8 days மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஒய் வந்து பார்த்திங்கன்னா 60 days அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ எக்ஸ் வந்து 8 days பண்ணியிருக்காரு, ஒய் வந்து 60 days அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. வேறு என்ன கேட்குறாங்க, ஹவு லாங் வில் தே டுகெதர் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தால் எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்கன்னு கேட்குறான். அப்போ இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னது, டுகெதர். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோமா? ஸோ சொல்லியிருக்காரு, நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஒர்க் எத்தனை நாளில் பண்ணியிருக்காரு, 8 days தான் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஒர்க்கை வந்து 16 days பண்ணுறாரு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8க்கும் இந்த 16க்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஞாபகம் இருக்குங்களா? 8க்கும் 16க்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். இதெல்லாம் பண்ணலாம், நம்ம 4ஆல் பண்ணலாமா? 4 2s are 8, 4 4s are 16. திரும்ப 2ஆல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 2s are 4. அப்போ 2 2s are 4, 4 4s are 16. அப்போ நமக்கான எல்சிஎம் என்ன கிடச்சிது, நமக்கு 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 16 எடுத்துகிட்டு வந்து அப்படியே எடுத்து நம்ம எழுதிப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், 1 day ஒர்க் வந்து கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 8 கூட எந்த நம்பரால் இன்ட்டு பண்ணால் எனக்கு 16 வரும் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும், 8 2s are 16, 16 1s are 16. சரிங்களா? நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்க, டுகெதர்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? கொஷினில் நமக்கு டுகெதர்னு கேட்குறாங்க. அப்போ டுகெதர்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரியா? அப்போ 2யும் 1ஐயும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வருது, 3ன்னு வருது. ஓகேவா? உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, 16/3 போட்டு ஆன்சர் போட்டு போயிடக்கூடாது. நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த 40. சரியா? ஸோ 40ன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் மட்டும் அந்த வேலையை வந்து தனியாக பண்ணியிருந்தால் 40 days பண்ணியிருப்பார். ஆனால் அவர் எத்தனை நாளில் பண்ணார், 8 days மட்டும்தான் அந்த ஒர்க் வந்து பண்ணார். சரிங்களா? அப்போ மீதி வேலைலாம் அவர் பண்ணலை இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 40லேருந்து, சரியா, அந்த எக்ஸ் பண்ணக்கூடிய அந்த 40 days இருக்குல்ல, அந்த 40லேருந்து அவங்க பண்ணக்கூடிய டோட்டல் டேஸ் இருக்குல்ல 16, அந்த 16 மைனஸ் பண்ணுங்கள். 40லேருந்து 16 மைனஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 24ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 24ன்னு வருது. அப்போ அந்த 24 தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த 16 கூட நம்ம ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன் 24 போகிறதுன்னு புரிஞ்சிச்சா? ரைட். ஸோ இப்போ இந்த 16ஐயும் இந்த 24ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 40 அப்படி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 1/3 அப்படின்னு வரும். ஸோ 13 1/3 தான் நமக்கான ஆன்சர். ஆக்சுவலாக 13 1/3 டேஸு. சரிங்களா? எல்லாமே டேஸ் தான் கண்டுபிடிக்கிறதெல்லாம். ஸோ 13 1/3ன்றது நமக்கான ஆன்சர். ரைட். ஸோ இந்த சம்மில் யாருக்கா டவுட் இருக்கா? இன்னொரு முறை சொல்லட்டுமா? எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தனியாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருந்தால் அவர் எத்தனை நாளில் பண்ணியிருப்பார், 40 days பண்ணியிருப்பார். பட் அவர் எத்தனை நாள் தான் பண்ணார், 8 days மட்டும்தான் பண்ணார். ஒய் வந்து அந்த ஒர்க்கை 16 days முடிச்சிட்டார். சரியா? இங்கே வந்து ஃபினிஷ்லாம் எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து 8 days மட்டும்தான் பண்ணாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் தான் நம்ம 8 16 எடுத்து அதுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் 1 day ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன்.
நமக்கு எக்ஸ் வந்து 40 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பார் தனியாக பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதனால் அந்த 40 டேஸில் நம்ம கண்டுபிடிச்ச அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த 16 மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது. என்ன கிடைக்கிது? 24 கிடைக்கிது. ஸோ அந்த 24 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து இந்த 24யும் இந்த 16 ஆட் பண்ணுறேன். ஏன் ஆட் பண்ணுறேன்னா கொஷினில் நமக்கு 2 தானே கொடுத்துருக்கான். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு 40 கிடைக்குது. அந்த 40 கூட தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 எடுத்துகிட்டு வந்து நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு 13 1/3 டேஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. அப்போ ஏவும் பியும் சரி எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 13 1/3 டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரியா? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்போ நான் படிச்சிடுறேன். இந்த சம்மும் ரொம்ப முக்கியமான சம் தான். சரிங்களா? ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் போட்டுற முடியும். நமக்கு ட்ரிக்கியான பாட்டே கொஷினை வந்து புரிஞ்சுக்கிறது தான். கொஷினை நீங்கள் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சமயமே ஈஸி தான். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் டைமில் வரைக்கும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓ இதுதான் டைம் அவுட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரையும் டைம் ஒர்க்குன்னு என்னென்னே தெரியாமல் இருந்திருக்கலாம். பார்த்தப்பறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சில்ல, அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஈஸியாக நீங்களே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன். A can do a piece of work in 14 days, which B can do in 21 days. They begin together, but 3 days before the completion of the work, A leaves off. The total number of days to complete the work is. ஸோ இங்கே ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 14 டேஸில் பண்ணுறாரு. பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை 21 டேஸில் பண்ணுறாரு. சரியா? இதுவரையும் நமக்கு ஓகே. இதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்துருக்கான். தி பிகின் டுகெதர் பட் 3 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் ஏ லீவ்ஸ் ஆஃப். அதாவது அந்த ஒர்க்கை வந்து இத்தனை நாளாக பண்ணிடலான்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 3 நாள்லேயே என்ன பண்ணிட்டாங்களாம்? ஏ மட்டும் விட்டுட்டு போயிட்டாராம். சரியா? 3 நாளே ஏ மட்டும் விட்டுட்டு போயிட்டாராம். அதான் அவன் சொல்லியிருக்கான் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்போது மீதி இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். இப்போது இதை வந்து நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். திரும்ப உங்களுக்கு புரியணுருக்க திரும்ப ஒரு முறை கேள்வி வந்து சொல்லிடுறேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஒர்க் எத்தனை நாளில் பண்ணுறாரு? 14 டேஸில் பண்ணுறாரு. அப்போ நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஒர்க்கை வந்து 14 டேஸில் பண்ணுறாரு. அடுத்து பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஒர்க்கை வந்து 21 டேஸில் பண்ணுறாரு. பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஒர்க்கை வந்து 21 டேஸில் பண்ணுறாரு. சரிங்களா? இதுவரையும் ஓகே இல்லை? ஸோ இது மீதியெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். 14 21. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ 14க்கும் 21க்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். எடுத்திங்கன்னா என்ன வரும்? 7 2s are 14, 7 3s are 21, 3 2s are 6, 6 7s are 42 வருதான். ஸோ 42 தான் நமக்கான எல்சிஎம். ஸோ இந்த 42 அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம எழுதிப்போம். அடுத்து வந்து 1 day ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிப்போம். ஸோ 14 கூட எந்த நம்பரை இன்ட்டு பண்ணால் எனக்கு வந்து 42 வருது? 14 3s are 42 இல்லையா? ஸோ 3 போட்டுக்கிறேன். அடுத்து 21 2s are 42. ஸோ 2 போட்டுக்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து நமக்கு ஏ மட்டும் தனியாக கண்டுபிடி, பி மட்டும் தனியாக கண்டுபிடிலாம் கேட்கல. சரிங்களா? ஸோ மொத்தமாக அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போது மொத்தமானா 2 பேரும் சேர்ந்து தான் இல்லைங்களா? ஸோ அதனால் 2 பேரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 2 ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 5 வருது. ஸோ அந்த 5ஐ நான் அப்படிங்க வச்சுக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இதுவரை எல்லோரும் கிளியரில்? அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்கான்? தி பிகின் டுகெதர் பட் 3 days பிஃபோர் ஏ லீவ்ஸ் ஆஃப். சரியா? அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 3 நாள் என்ன பண்ணிட்டாரு? ஏ மட்டும் விட்டுட்டு போயிட்டார். சரியா? ஏ வந்து எத்தனை நாள் விட்டு போனார்? 3 நாள் விட்டு போயிட்டார். அப்போது 3. ஏவோட 1 day இருக்குது எவ்வளோ? 3. ஸோ அந்த 3ஐ இந்த 3ஆல் நம்ம இன்ட்டு பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 9 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த 9ஐ நம்ம ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்ம கொஷின் அவனே சொல்லியிருக்கான் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒர்க் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது 42வும் 9 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 51 கிடைக்குது. ஸோ அந்த 51 அப்படிங்க போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் எவ்வளோ நமக்கு? 5 இல்லைங்களா? ஸோ அந்த 51 கூட 5 வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு
10 1/5 டேஸ் வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய ஒர்க். ஸோ 10 1/5 டேஸ். சரியா? ரைட். ஸோ இவ்வளோ தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ இந்த சம்மில் யாருக்கா டவுட் இருக்கா? சிம்பிள் தான் இல்லைங்களா? எதுவுமே இல்லை. ஏ வந்து 14 டேஸில் பண்ணுறாரு, பி வந்து 21 டேஸில் பண்ணுறாங்க. ரெண்டு எல்சிஎம் எடுத்து போட்டாச்சு. 1 டே ஒர்க் வந்து எதால் இன்ட்டு பண்ண வரும்னு போட்டு நான் கூட்டி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கொஷினை 2 என்ன சொன்னாலும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏ மட்டும் விட்டுட்டு போயிட்டார். அதனால் ஏவோட 1 டே ஒர்க் கூட அந்த 3 வந்து இன்ட்டு பண்ணும்போது எனக்கு 9 கிடச்சிச்சு. ஸோ அந்த 9 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ரிமைனிங் எத்தனை டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 42 9 ஆட் பண்ணும்போது நமக்கு 51 வந்துருச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் எவ்வளோ 5. அதால் டிவைட் பண்ணும்போது எனக்கு அந்த டேஸ் வந்து கிடச்சிச்சு 10 1/5 டேஸ். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை? இதுவரையும் எல்லாருக்கிட்ட கிளியர் தானே? ரைட். ஸோ அவ்வளோதாங்க சம்மு, வேறு எதுவுமே இல்லைங்க. சரியா? சிம்பிளாக நம்ம போட்டு போயிட முடியும். ரைட். இப்போ பார்த்துட்டு இந்த சம்ஸில் இருக்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா சம்ஸுமே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம். அதே போல் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோட லிங்க்ஸும் அங்கே நான் டெய்லி நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் இருக்கிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கலராஜ் சைனிங் ஆஃப். இதே போல் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.